பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் நம்முடைய பாதத்துல கடந்து வந்து நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவனை தந்த பெரிதான கிருபைக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு என் தேவனேரே இது புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை என் தேவனை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்துக்குடைய அடுத்த பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். போன வாரம் வந்து அது அப்போஸ்தல நடபடிகள் எதையெல்லாம் இணைக்கும் பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதை நிறைவு செஞ்சோம். இந்த வாரத்தில் நம்ம வந்து இப்போ அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் எதை குறித்து எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சபை வந்து எப்படி பிறந்து உருவாகி எருசலேமிலிருந்து ரோபாபுரி வரைக்கும் வளர்ச்சி அடைந்த அந்த சபை உருவான விதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து மையமாய் வைத்து எழுதப்பட்டது தான் இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம். இது நமக்கு தெரியும். இந்த 7 இடங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்ந்த 7 இடங்கள் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் எருசலேமில் சாட்சி, 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா எருசலேமில் சாட்சி பகர்ந்தது சொல்லப்பட்டிருக்கு பார்க்க முடியும். அது மட்டும் அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் வரை பார்த்தோம்னா எருசலேமிற்கு அப்பால் சாட்சி பகர்ந்த காரியங்கள் குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவித்து சாட்சி பகர்ந்த வந்து நம்ம பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் வரைக்கும் எருசலேமிற்கு அப்பால் நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் வரை சிப்பிரு தீவிலும் கலாத்தியாவின் தென் பகுதியிலும் சாட்சி பகர்ந்த இடங்களை பார்க்க முடியும். சிப்பிரு தீவிலும் கலாத்தியாவின் தென் பகுதியிலும் சாட்சி பகர்ந்ததை குறித்து பார்க்க முடியும். அடுத்ததாக 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22 வரை கிரேக்கத்திலே சாட்சி பகர்ந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இருந்து 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் எபேசுவிலே சாட்சி பகர்ந்ததை குறித்து பார்க்க முடியும். அடுத்ததாக 24ஆம் அதிகாரம் 1லிருந்து 26ஆம் அதிகாரம் 32 வரை செசரியாவில் சாட்சி பகர்ந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம் 1லிருந்து 28ஆம் அதிகாரம் 35 வரை ரோமாபுரியில் சாட்சி பகர்ந்ததை குறித்து பார்க்க முடியும். 7 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது எருசலேமில், அடுத்ததாக எருசலேமிற்கு அப்பால், அடுத்ததாக சிப்பிரு தீவிலும் கலாத்தியாவின் தென் பகுதியிலும், அடுத்ததாக கிரேக்கத்தில், அடுத்து எபேசுவில், அடுத்து செசரியாவில், அடுத்து ரோமாபுரி. இப்படி 7 இடங்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சீசர்களும் அப்போஸ்தலர்களும் சாட்சி பகர்ந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சாட்சி பகர்ந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு 7 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த சாட்சி பகர்றதுல உள்ள 7 அம்சங்கள் என்ன, எப்படி சாட்சி பகரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாட்சி பகர்தல் உலகளாவியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறது இந்த ஒரு எருசலேமிற்கு மட்டுமோ இல்லை எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு மட்டுமோ அப்படி அல்ல, அது உலகளாவியது. அது எப்படி இருக்குன்னா, யூதேயாவிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல 1:8 என்ன சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தல 1:8 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த சாட்சி பகர்தல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ உரியது அல்ல, அது உலகளாவியது. அது எல்லாருக்கும் பூமியின் கடைசி பரியந்தம் செய்ய வேண்டியதுதான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்திங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக
சாட்சி பகுதல் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த நற்செய்தி சகல விதமானவர்களை உள்ளடக்கியது. இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குரியது, யூதர்களுக்கு மட்டும் உரியது, கிரேக்கர்களுக்கு மட்டும் உரியது அப்படி இல்லாதபடிக்கு இது எல்லாருக்கும் பொதுவானது, சகல விதமானவர்களையும் எல்லாரையும் உள்ளடக்கியது என்கிறத பார்க்க முடியும். இதற்கு நம்ம உதாரணமா எடுத்தோம்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார், ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். பேதுரு புறஜாதிகள் மத்தியில போய் ஊழியம் செய்வதற்கு கொஞ்சம் தயக்கம் காண்பித்த போது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தீட்டாக சொன்ன மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் காண்பித்து அவற்றை புசிக்கும்படியாக ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அப்படி புறஜாதிகள் மத்தியிலேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பேதுருவை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி பகதல், அவரை குறித்ததான நற்செய்தி ஒருவருக்கு மட்டும் அது எல்லாருக்கும் பொதுவானதாய் காணப்படுகிறது. இன்னும் பார்த்தோம்னா சாட்சி பகிர்வதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் சாட்சி பகர ஆண்டவர் அநேக காரியங்கள் வழியாக நம்மை நடத்துகிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் என்ன செய்ய முடியும், சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர முடியும். அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வருகிறது. ஆண்டவரா பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் அன்றைக்கு மேல் வீட்டறையிலே கூடியிருந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றும் போது அதற்கு பின்பு அந்த 14வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் அன்றைக்கு பேதுரு என்ன செய்கிறார், உரத்த சத்தமாய் கூப்பிட்டு உரத்த சத்தமாய் யூதர்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர முடியும். ஆண்டவர் வழி நடத்தின விஷயங்கள், ஆண்டவர் பேதுருவையும் பவுலையும் வழி நடத்தின காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலும் 23ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலும் நாம வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் பேதுருவை கொண்டும் பவுலை கொண்டும் வழி நடத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் ஒவ்வொரு வேத பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவான் அலெக்சாந்தரும் பிரதான ஆசிரியர் குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, அதாவது முந்தின அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு சப்பானியா இருந்தவனை சுகமாக்குறாங்க. அதனால நடந்த சர்ச்சையின் நடுவிலே ஆண்டவர், ஒரு பிரச்சனைகள் நடுவிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். அதுதான் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியா எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. ஆண்டவர் அற்புதங்களை கொண்டும் அடையாளங்களை கொண்டும் ஆண்டவர் கிரியை நடப்பித்தபடினாலே எதிர்பேச முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதை பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவர் தயவாய் வழி நடத்தி அவர்களை விடுதலையாக்கி அந்த இடங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்தினதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது பார்க்கும்போது
ஊக்கமாய் சாட்சி பகர வேண்டுமானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி ஊக்கமாய் பகர வேண்டும்னா நம்ம சபை ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை பார்க்க முடியும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டதுனாலதான் என்ன செய்ய முடிந்தது என்றால், எனது ஆண்டவராய் சபை அவ்வளவு ஈஸியாக என்ன செய்தது, சுலபமாக துரிதமாக வளர்ச்சி அடைந்ததை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 பார்க்கும்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து, அப்படிப்பட்ட ஒருமைப்பாடு அந்த இடத்துல அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இருந்ததினாலதான் அவ்வளவு சுவிசேஷம் அவ்வளவு தீவிரமாய் அவ்வளவு விரைவாய் பரவினதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்து ஆண்டவருக்காக சுவிசேஷத்துக்காக நின்னதை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, திரளான புருஷர்கள் 14வது வசனத்திலே, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவராய் கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்படி எல்லாரும் ஒற்றுமையோட சபை ஒற்றுமையோடு செய்யப்பட்டதுனால சபை ஒற்றுமையோட அந்த முன்னால வசனத்திலே பார்க்கும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்துல இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நடந்த விளைவுதான் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகிய கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இவ்வளவு தீவிரமாய் இவ்வளவு வெகுவாய் அநேகருக்கு பரவி இருக்கிறது. அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திற்காக செயல்படுகிறார்கள் என்றால் அன்றைக்கு சபை ஒருமனப்பட்டு செயல்பட்டதுனால. அதனால அடுத்ததாக சாட்சி போல முக்கிய பகுதி இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நாம் எனது சாட்சி பகர்றது வீணாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்ன செய்ய முடியாது? எல்லா தெய்வங்களிலும் ஒரு தெய்வமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கருதப்பட்டிருக்க கூடும். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் எனது சாட்சி பகர்றது சாட்சி பகர்றதுல உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாய் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இந்த மனுஷருக்கு ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தல் சாட்சி பகர்றதுல முக்கிய அம்சமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அடுத்ததாக சாட்சி பகர்கிறவர்கள் உலகத்திற்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் அன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலர் பவுல் எல்லா இடங்களிலும் உண்மையாய் இருந்தபடினாலே அந்த சாட்சி பகர்றது அவருக்கு எனது லகுவா இருந்தது. அதை குறித்ததான வசனம் 18ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலும் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே 26ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் எப்படிப்பட்ட உண்மை உடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்க்க முடியும். ஒன்றை மட்டும் நாம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், கல்லியோன் என்பவன் அகாய நாட்டிற்கு அதிபதியானபோது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாது நடக்கையா இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த
தர்க்கமானபடியினால் இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி அநேக இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போய் நிறுத்தும் போது அவர் எனது தகாத குற்றம் எதுவும் செய்யவில்லை என்கிற ஒரு சாட்சியுள்ள ஜீவிதத்தை பவுல் செய்தபடியினாலே அவர் அன்றைக்கு செய்த ஊழியம் கனப்படுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் நற்செய்தி அறிவிப்பதிலே நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை பார்க்க முடியும். அடுத்ததாக பாடுகளையும் மரணத்தையும் கூட ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்க வேண்டும். எத்தனை அதை 5ஆம் அதிகாரம் 41 பார்க்கும்போது எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எனது சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாட்சி பகர்வதிலே அது சாட்சி பகருகிற நாம் அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்சாட்சியாய் நிற்க வேண்டிய நாம் அதை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41 முதல் 42 பார்க்கும்போது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். அவர்கள் எனது தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே அநேக அவமானங்கள், அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள் மத்தியிலே தான் இந்த சுவிசேஷம் இவ்வளவு தீவிரமாய் பரவினது. 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஸ்தேவான் அந்த சுவிசேஷத்துக்காக கல்லறியப்படவும் ஆயத்தமானார். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி பகர வேண்டுமானால், சாட்சி நாம் சொல்ல வேண்டுமானால் பாடுகளை மரணத்தையும் கூட ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படி நற்செய்தி அறிவித்ததுனால, இப்படி பாடுபட்டதினால அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு ஒரு 10 காரியங்களை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தோம்னா, பெந்தேகொஸ்தே நாளிலே 3000 பேர் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரவில் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை அந்த அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக பெந்தேகொஸ்தே நாள் அடுத்ததாக சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், பிலிப்பு சமாரிய பட்டணத்தில் போய் அங்கே விசேஷம் அறிவித்த போது அங்கே சமாரியர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டதை பார்க்க முடியும். அடுத்ததாக 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே மாய வித்தைக்காரனாகிய சீமோன் அந்த இடத்துல பிலிப்புனுடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டதை பார்க்க முடியும். அடுத்ததாக எத்தியோப்பியா மந்திரி கந்தாக என்பவர்களுக்கு மந்தியரையா இருந்தவர் பிலிப்புனாலே அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டதை பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வரை உள்ள வசனங்கள்ல அடுத்ததாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் டைரக்ட் தொடுதல்னால சவுல் ரட்சிக்கப்படுகிறார். அதன் மூலம் சபை எவ்வளவு பவுல் இந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இந்த சபைக்கு எவ்வளவு சபையினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9ஆம் அதிகாரம் 3 முதல் 18 வரை உள்ள வசனங்கள்ல அப்புறம் கொர்நேலியும் அவன் வீட்டாரும் பேதுரு கொர்நேலியும் அவன் வீட்டாருக்கும் போய் புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷம் அதை 10ஆம் அதிகாரம் 34 முதல் 48 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். பேதுரு மூலமாக புறஜாதிகள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக லீதியாளும் அவள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு லீதியாளும் அவன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறாங்க. அடுத்ததாக பிலிப்பி பட்டணத்துல சிறைச்சாலைக்காரர் அவனும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்து பாடினதுனால பிலிப்பி பட்டணத்தை சிறைச்சாலைக்காரனும் அவனது குடும்பமும் ரட்சிக்கப்படுறாங்க. 16ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்கள்ல அடுத்ததாக 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்துப்பாங்க. அங்கே கொரிந்தியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்ததாக 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள்ல எபேசுவில 12 மனிதர்கள் ரட்சிக்கப்படுறார். இப்படி அநேகர் என்ன செய்தாங்க? சாட்சி பகர்றதுக்கு என்ன தேவை? 7 இடங்கள்ல சாட்சி பகர்ந்தாங்கன்னு பார்த்தோம். எருசலேமுக்கு அப்பால சிப்புரு தீவுல கலாத்தியாவின் தென் பகுதியிலும், கிரேக்கத்துல எபேசுவில செசரியாவில ரோமாபுரியில இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர்ந்ததுனால எப்படிப்பட்ட சாட்சி பகர்ந்தாங்க? சாட்சி பகர்ந்த ஒரு இடத்துக்குரியது அல்ல,
உலகளாவியது என்கிறதான நோக்கத்தோடு சாட்சி பகர்ந்தாங்க. அப்புறம் சாட்சி சகல விதமானவர்களுக்கும் பொதுவானது. அது இந்த ஜாதியாருக்குரியது மட்டுமல்லன்னு சொல்லி எல்லாருக்குமாக பொதுவான ஒரு சாட்சி பகர்ந்ததுனால அடுத்ததாக பரிசுத்தாவியானவரின் துணையோடு இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். அப்புறம் சபை ஒற்றுமையோடு செயல்பட்டது. அப்புறம் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை முன்வைத்து சாட்சி பகர்ந்தாங்க. அதற்கு சாட்சி பகிர்கிற உண்மையுள்ளவர்களா இருந்தாங்க. பாடுகளையும் மரணத்தையும் கூட அவர்கள் எனது ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருந்து சாட்சி பகிர்ந்ததுனால அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அதுல உள்ள இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல சொல்லப்பட்ட உள்ள ஒரு 10 காரியங்களை மட்டும்தான் பார்த்தோம். அப்படி அவர்கள் சாட்சி பகர்ந்ததினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அனுபவித்தனால பெந்தேகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சமாரியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. மாயவித்தைக்காரர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எத்தியோப்பியா மந்திரி ரட்சிக்கப்படுறா. அதாவது வைராக்கியமாய் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுகிறார். கொர்நேலியும் அவன் வீட்டார் ரட்சிக்கப்படுறாங்க. லீதியாலும் அவன் வீட்டார் ரட்சிக்கப்படுறாங்க. பிலிப்பி பட்டணத்துல சிறைச்சாலைக்காரன் அவனது குடும்பம் ரட்சிக்க, கொரிந்தியர்கள், எபேசு பட்டணம், இப்படி அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்ட அன்றைய தினமே ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடியும். இன்னும் நம்ம போன வாரத்திலே பார்த்தோம், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல பிரதானமானவர்கள் பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பவுலும். அந்த அதாவது முதல் 12 அதிகாரங்களிலே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 16வது அதிகாரத்திலிருந்து பிரதானமானவராக பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இந்த பேதுருக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் காணப்படுகிறத பார்க்க முடியும். சப்பானியை குணமாக்குறாங்க. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்லே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கிறார், சப்பானியை குணமாக்குறத பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்லே லிஸ்திராவில் பேதுரு என்ன செய்கிறார், இது ஒரு சப்பானியை சுமக்கிறத பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை பார்க்கும்போது பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுத்தமாக்கினதை பார்க்க முடியும். அடுத்ததாக பவுலின் உருமால்களும் கட்சிகளையும் கொண்டு அநேகர் சுத்தமாகறாங்க. 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். இனியும் பார்க்கும்போது 2 பேருமே யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார்கள். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பேதுரு எப்படி யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார் என்பதை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 17ஆவது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனு கூட இருந்த சதுசேன் தலைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து என்ன செய்தாங்க, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறத பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்க்க. 13ஆம் அதிகாரம் 45வது வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளை எதிரடியாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இப்படி 2 பேருமே யூதர்களுடைய வெறுப்புக்கு ஆளானதை பார்க்க முடியும். அடுத்ததாக மாயவித்திக்காரர்களுக்கு 2 பேருமே எதிர்த்து நின்றாங்க. 8ஆம் அதிகாரம் 9 முதல் 24 வரை உள்ள வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். 13ஆம் அதிகாரம் 6 முதல் 11 உள்ள வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்த்து நிற்கிறத பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 9 முதல் 24 வரை உள்ள வசனங்கள்ல சீமோன் எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணம் மாயவித்தக்காரனாய்ந்து தன்னை ஒரு பெரியவன் என்று எண்ணி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரியாதான சக்தி இவன் தான் என்று சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தான பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் சொல்லி பார்க்க முடியும். அந்த 24 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அதாவது அந்த சீமோன் என்ன கேட்பார், இந்த அற்புதம் எல்லாம் நானும் செய்யணும்னு கேட்கும் போது அவர் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்த உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகக்கூடாது. இப்படி மாயவித்தைக்காரனாகிய சீமோனுக்கு பேதுரு எதிர்த்து நின்றதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 13ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்க
என்னது 8வது வசனத்துல மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாச நெஞ்சு திருப்பும்படி வகை தேடி அவர்களை எதிர்த்து நின்று. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்போ சவுல் பரிசுத்தாவின் இருந்து அவனை உற்று பார்த்து என்ன செய்கிறான், அங்கே எதிர்த்து நிற்கிறதை பார்க்க முடியும். இதை எனக்கு வீடுகளை வாசித்து பார்க்கவங்களா என்பதாக கேட்கிறேன். இப்படி மாயவித்தைக்காரருக்கு 2 பேருமே என்ன செய்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறத பார்க்க முடியும். 2 பேருமே மரித்தவரை என்ன செய்யறாங்க, உயிரோடு எழுப்புறாங்க. 9ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரை உள்ள வசனங்கள்ல யோப்பா பட்டணத்துல கிரேக்க பாஷையில் தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தால். அவள் நற்கரிங் தருவன். அந்த நாட்கள் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைத்தாள். அந்த இடத்துல என்ன செய்கிறான், பேதுரு எழுந்து அவனை கொடுப்ப அவன் போய் பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாம் அழுது தொற்கால் தங்களுக்குள் இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே செய்து என்ன செய்தான், தபித்தாளை எழுந்துருன்னு சொல்லும் போது தபித்தாள் என்ன செய்கிறார், தொற்காள் என்று அர்த்தக்கொள்ளும் தபித்தாள் என்ன செய்கிறார், அந்த இடத்துல எழுந்து உட்கார்ந்துக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக 20ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்கள்ல அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கணும். ஐத்தியகு என்ன பேர் கொண்ட ஒரு வாலிபன் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது தூக்கமடைந்து அங்கே விழுந்து மரணம் அடையும் போது அங்கே என்ன செய்கிறார், ஐத்திகுவை அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக சிறையில் அடைக்கப்பட்டு 2 பேருமே விடுதலை அடைகிறாங்க. 12ஆம் அதிகாரம் 3 முதல் 19 வரை உள்ள வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கே இந்த ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார், விடுதலையாக்கு. அந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கனவு மாதிரி என்ன செய்கிறார், பேதுரு கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 16ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினதுனால காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்ட அந்த இடத்துல பவுலும் சீலாவும் ஆண்டவராய் இயேசுவை துதித்து தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தனால அந்த இடத்துல விடுதலைப்படுறாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் முதல் 12 அதிகாரங்களில் பிரதானமானவராக இந்த பேதுருவுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் என்ன செய்கிறது, தொடர்பு காணப்படுகிறத பார்க்க முடியும். இனி அடுத்த வாரத்துல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மிஷனரி பயணத்தை தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனே தந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நற்செய்தி ஆண்டவரே இந்த இடத்துல உண்மை முத்தமாய் அறிவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அன்றைக்கு அப்போஸ்தல நாட்கள்ல அப்போஸ்தலர் அறிவித்ததுனாலதான் ஆண்டவரே இன்றைக்கு இந்த பெரிய மேன்மை நாங்கள் கண்டுகொள்ள முடிந்ததப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முழுமையா உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நிறைய மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.